மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் விற்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நோட்டீஸ் பண்ண வேண்டிய சில டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அங்கங்கே கிச்சனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் ப்ரௌனி ரெசிபி, கார்லிக் ஃப்ளேவர்ட் பராட்டா ரெசிபி, இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து கிடைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சோன்னா வர இடம் கிச்சனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற டோர் யூட்டிலிட்டி டோராக தான் இருக்கும். யூட்டிலிட்டி டோரை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப அதுலேருந்து டஸ்ட்பின்னை பூனை ஏதோ உருட்டி தள்ளி இருக்கு. அது நல்லா உடஞ்சிருச்சு. அந்த டஸ்ட்பினை மாற்றி தான் ஆகணும். கூடவே இந்த வெட் வேஸ்ட் பின்னை ரொம்பவே டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை எடுத்து வாஷ் பண்ணி கமுத்தி வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் காலையில் ரொட்டீன் ஆரம்பித்தேன். யூஸ்வலாக எப்பவும் போல் புஜ்ஜுவெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு டியூஸ்டே, மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரும் ஆஃபீஸ் போயிடுவார். அதனால் நம்ம க்ளீனிங்க்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இல்லாட்டி சும்மா அப்போ இப்போ உள்ளே வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கிச்சனுக்குள்ளே ஏதாவது வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் உள்ளே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்கிறது, வேறு ஏதாவது சுடுதண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யாரும் இல்லாத அன்னைக்கு தான் இந்த க்ளீனிங்கை ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் டியூஸ்டே செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜை பற்றி முதல்ல சொல்லியே ஆகணும். இது வாங்கி ஒரு 14-15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து இவ்வளோ நாளில் எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃப்ரிட்ஜ் இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதுவாக தான் இருக்கணும். எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறதுக்கு என்ன வைக்கிறதுனே தெரியல. மோஸ்ட்லி ஒரு 4 வெஜிடபிள்ஸ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த 10 மினிட்ஸ் டெலிவரி ஆப் வந்ததுலேருந்து அப்பப்போ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது. அதனால் ஃப்ரிட்ஜில் பெருசாக எதுவும் ஸ்டோர் பண்ணுறதே கிடையாது. மாவு, பால், தயிர், ஐஸ் க்யூப்ஸ் இந்த மாதிரி எசென்ஷியலுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜே ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால இதை மாற்றணுங்கிற எண்ணமும் எனக்கு இன்னும் வரல. மேபி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் ஏதாவது அதுவாக ரிப்பேர் ஆகி என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இதை மாற்றுற பிளானில் இருக்கோம். ஃப்ரிட்ஜோட மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல ஃப்ரிட்ஜுக்கு மேலே போட்டிருந்த ஷீட்டை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஷீட் வந்து பிஞ்சு போயிடுச்சு ஆல்ரெடி. இதை வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா டெய்லியும் பார்த்துட்ருக்க ஒரு சில விஷயம் வந்து இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். யாராவது ஒருத்தர் சொல்லும் போது, வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து அது சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும், அடடா இவ்வளோ டர்ட்டியாக நம்ம இதை வச்சுருக்கோமே அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி அந்த மேலே ஃப்ரிட்ஜு கவரையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டாச்சு. அதுக்கு பதிலாக இன்றைக்கி புதுசு தான் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் போட போகிறேன். உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நார்மலாக பயோ என்சைம் நானே வீட்டில் பண்ணுற ஒரு சொல்யூஷன். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆரஞ்சு பழத்தோல் வச்சு பண்ணுறது. ஸோ அந்த சொல்யூஷன் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஜஸ்ட் பிளெயின் அந்த சொல்யூஷனை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலையும் அதே சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் கண்டிப்பாக மெயின் ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் கிளாத் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக புதுசாக ஒரு ரீயூசபிள் டிஷ்யூவை எடுத்து அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து அதை நல்லா கழுவி காய வச்சு மாட்டினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்தது. நிஜமாலுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்கும். அண்டு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் தான். இத்தனை வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுச்சு. அப்பா எப்படா ஃப்ரிட்ஜை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுறதுக்கு இந்த தடவை ரெக்ஸன் கிளாத்தாக இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தாக வாங்கினேன். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயே வாங்கி போட்டாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜ் கலருக்கு நல்லா மேட்ச் ஆகும்ட்டு ஃப்ரிட்ஜில் தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இன்னும் இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் மட்டும்தான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது. இதை என்னோடய ஃபர்ஸ்ட் vlogல நான் காமிச்சிருப்பேன். அது எவ்வளோ க்ளீனாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணன்ட்டு. இது என்னோட 8வது vlog. இந்த vlog அதுக்குள்ளே 2 மாதம் கேப்பு. அதுக்குள்ளே அகெயின் எவ்வளோ மெஸ்ஸி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கவர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இப்போ தான் தெரிஞ்சுது இதுக்குள்ளே அதிகமாக இருந்தது இந்த கவர்ஸ் தான் அப்படின்ட்டு. அது எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கின பாக்ஸ்லேயே மறுபடியும் போட்டு எடுத்து வச்சாச்சு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்படியே இருக்குது அப்படின்ட்டு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த வேலை 12 வரையிலும் அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தது. 2 மணி நேரம் தான் வேலை செஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் பிளான் பண்ணியிருந்த ஒரு வேலை இருக்குது. இந்த ஷூ பாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். இதோட இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த பிராண்ட் நேம் எல்லாம் இருக்கும். அதனால மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வால்பேப்பருக்காக வாங்கின ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய மிச்சம் இருந்தது. ஸோ அதை எடுத்து அதில் ஒட்டி வச்சாச்சு. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் அந்த ப்ளூ கலரே நல்லா இருக்குன்னு விட்டுட்டேன். அந்த பாக்ஸை எடுத்து கிச்சனில் வந்து பிளேட் வைக்கிற இடத்துல சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் நான் அப்படியே சைடில் வச்சுருந்தேன்.
அத வந்து அந்த ட்ரா ஓப்பன் பண்ணும்போது, க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் சத்தம் போட்டுட்டே இருந்தது. கீழ கீழ விழுந்துட்டு இருந்தது. அத இந்த மாதிரி அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ள வச்சு வைக்கும்போது, ரொம்ப ஈஸியா எடுக்கறதுக்கு சௌரியமா இருந்தது. அதே மாதிரி இழுக்கும்போது, மூடும்போதெல்லாம் அந்த சத்தம் வராம அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம முடிக்கணும்னு நெனச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டாலே, அந்த அன்னைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஃபீலிங் இருக்கும். எவ்வளோதான் டயர்டா இருந்தாலும் சரி, நாம முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இன்னைக்கு அந்த மாரி தான் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேல இந்த கவர் எல்லாம் மாத்தி, அந்த ஷூ பாக்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து டம்ப் பண்ணியிருந்த எல்லாத்தையும் எடுத்தோனயே, ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங். அதுவே இன்னொரு எனர்ஜிய குடுத்துச்சு. இந்த சின்ன ஃப்ரிட்ஜஸ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, கண்ணுக்கு எட்டுற இடத்துலயே வந்து எல்லாத்தையும் வைக்கணும்னு நமக்கு தோணும். அந்த ஃப்ரிட்ஜும் கரெக்ட்டா அதே வாகுல இருக்கிறனால, எல்லாம் கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜ் மேல தான் டம்ப் பண்ணுவோம். யூஸ் பண்ற மெடிசின்ஸு, கையில கிடைக்கிற கரி துணியிலருந்து எல்லாமே வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேல தான் இருக்கும். ஸோ, அங்க வந்து இனிமேலு அதிகமா எதுவும் டம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அகைன் என்கிட்ட ஒரு அந்த டெடி பியர் பாஸ்கெட் இருக்கு. அதுல வந்து ஸ்ப்ரெட்டு, ஜாமு அதெல்லாம் அங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மேல இருக்கிற அந்த ஒயர்ட் ரேக்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் பாதாம கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, அது கண்டிப்பா அப்பதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் ஓடிஜில நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதில உப்பு, மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சிருக்கேன். அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒயர்ட் ரேக்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இப்போ பிளேஸ் மாத்தி வச்சிருக்கேன் இல்லையா? அந்த கேப்ல வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி, எம்ப்டி பாட்டில மட்டும் மேல வச்சிருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் அதில ஆல்மண்ட்ஸ் ஃபில் பண்ணி வைக்கணும். அப்படியே கையோட ரொம்ப நாளா வந்து புஜ்ஜி கேட்டுட்டு இருந்த வால்நட் ப்ரௌனி. ஃப்ரிட்ஜ காலி பண்ணும்போது தான் ஒரு பெரிய பீஸ் சாக்லேட் இருந்தத பார்த்தேன். ஸோ, அத வச்சு பண்ணிடலான்ட்டு ஒரு 12 கியூப்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்றதுக்காக அடியில ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு மேல அந்த கியூப்ஸ் சாக்லேட் வச்சிருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் வீட்லயே பண்ண பட்டர் தான். அதுவும் இப்போ ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது எடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ, அதையும் போட்டு லைட்டா மெல்ட் பண்ணிட்டு, அது கூட 4 டேபிள் ஸ்பூன் சுகரு, அது கூட 4 டேபிள் ஸ்பூன் பால் இதெல்லாம் கலந்து நல்லா நார்மல் டெம்பரேச்சர்ல கலக்கி வச்சிரணும். இப்போ வந்து நமக்கு 4 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் ஹெல்த்தி ஆப்ஷனுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணி அந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இத கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல நல்லா ஸ்லைட்டா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அந்த பீட்டர் வச்சு அடிச்சோம்னா, கேக் நல்லா ப்ராப்பரா வராது. ப்ரௌனி வந்து ப்ராப்பரா வராது. இந்த ப்ரௌனி வந்து ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டுக்காக தான். இதில வந்து ஒரு கரெக்ட்டா 8 to 10 ப்ரௌனீஸ் வரும். அவ்வளோதான் வரும். ஸோ, நான் கொஞ்சமா பண்ணணுங்கிறதுக்காக இத பண்ணேன். இது கூட உங்களுக்கு புடிச்ச நட்ஸ் வந்து நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல நான் பட்டர் பேப்பர அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா ப்ரௌனி பண்ணும்போது பட்டர் பேப்பர் போட்டு பண்ணா தான் வந்து கொஞ்சம் ஒட்டாம வரும். இந்த சிலிகான் ஸ்பேச்சுலா பத்தி சொல்லியே ஆகணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பேக்கிங்ல இத யூஸ் பண்றேன். இவ்வளோ நாளா இது எதுக்கு சிலிகான் எல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கேக் செய்யும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சு வாங்குனேன். நிஜமாலுமே அந்த பேட்டர் எல்லாம் ஈஸியா ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேல கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு 160 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா, இது சூப்பரான ப்ரௌனீஸ் ரெடி. ஈவினிங் ஆனா பெங்களூர்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஓடிஜில ப்ரௌனீஸ் எல்லாம் பேக் பண்ண வச்சுட்டு அப்படியே கூடை எடுத்துட்டு போய் அவன கூட்டிட்டும் வந்தாச்சு. அவரும் கரெக்ட்டா ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாரு. ஃப்ரிட்ஜ் கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு ப்ரௌனீஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளோதான் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ, இவ்வளோதான் நம்மளோட டே முடிஞ்சது இன்னைக்கு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா ஆஃபீஸ் போயிட்டு, ஸ்கூல் போயிட்டு வந்தவங்க என்னமோ அவங்க தான் டயர்டா வந்திருக்க மாரியும், நம்ப காலையில இருந்து அந்த சோஃபாலயே உட்காந்துட்டு இருந்த மாரியும் தான் அவங்களோட இமேஜினேஷன் இருக்கும். யூசுவலா தட் ஹேப்பன்ஸ் இல்லையா? அந்த மாரி தான் வந்து ஹோம் மேக்கர்ஸ பத்தி நெனச்சுக்கிறாங்க. காலையில டீ போட்டு குடிப்பேன் ஒரு 11 மணிக்கு. இன்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த மும்முரத்துல அதுவும் பண்ணவே இல்ல. ஆர்டர் பண்ணியிருந்த சில திங்ஸ் எல்லாம் வந்திருந்தது. 10 மினிட்ஸ் ஆப்ல ஆர்டர் பண்ணியிருந்தது. முக்கியமா முட்டை. கண்டிப்பா முட்டை இல்லாம எங்க வீட்ல வந்து நாள் ஓடாது. சரி டெய்லியும் 2 to 3 முட்டை செலவாயிடும். அதனால அதையும் வாங்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கிச்சன அப்படி இப்படி அந்த சைடு இந்த சைடுன்னு எல்லா ஆங்கிள்லயும் நின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் என்னமோ மிஸ் ஆற மாரியே இருந்தது ஃப்ரிட்ஜுக்கு மேல. இது ரொம்ப நாளா வாங்கி வச்சிருந்த இந்த பென் வந்து ஒரு டிஃபரெண்ட்டான பென்னு. பார்த்தா பூ மாரி இருக்கும். ஸோ, அத வந்து இதுலயாவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரிட்ஜ் மேல வச்சாச்சு. ஏதோ ஒரு டெக்கர் பீஸ் மாரி. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா ஃபீல் ஆச்சு. மழை வேற நல்லா பேஞ்சுட்டு இருந்தது. எல்லாரும் டீ, பிஸ்கட் கேட்டாங்க. சரி ஓகே பஜ்ஜி, போண்டா கேட்காத வரையிலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டாச்சு. டீ குடிக்கும்போது நானே ஃப்ரிட்ஜுக்கு மேல இருந்த கவர யாரும் பார்க்கலையா? ஃப்ரிட்ஜ் எவ்வளோ கிளீனா இருக்கு பார்க்கலையா? சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் கிச்சன்ல பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்களான்னு நானே கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஆமாமா பார்த்தேன் சூப்பர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
சரி ஓகே அவ்வளோதான், இது நம்மளுக்கு புதுசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு லச்சா பராட்டா இதில் கார்லிக் ஃப்ளேவர் ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி, அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டின்னர். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்த கருவேப்பிலை வந்திருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வைக்கும்போதே ஒரு தாட் ஓடிட்டு இருந்தது. ஊர்லலாம் வந்து கருவேப்பிலை மரமாக இருக்கும். அதில் அப்படியே ஒரு கொத்து ஃபுல்லாக உடச்சிட்டு வந்து அதில் ஒரே ஒரு இறக்க மட்டும் கிள்ளிட்டு மற்றதெல்லாம் அப்படியே தூக்கி போடுவோம். அந்த மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து ₹5 வாங்கி அதை பார்த்து பொக்கிஷமாக வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யோசிக்கும்போது நிஜமாலுமே வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கோம், எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைலில் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் அண்ட் சிட்டி லைஃப் 2லேயுமே இந்த மாதிரி எங்களை மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஸ் ஓரளவுக்கு சூடாறிடுச்சு. அதை எடுத்து சரி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு மற்ற பீஸெல்லாம் நம்ம வாய்க்கு போயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. டார்க் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணனால கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் இருந்தது. பட் சாக்லேட்டு அப்படின்ட்டு இருந்ததுன்னா போதும், எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நீங்கள் வேணும்னா மில்க் சாக்லேட் கூட இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மழை கொட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சன்செட் ஆகுற டைமில் லைட்டாக சன்லைட் வரும் இல்லையா? அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தது. சரின்னு இன்னும் ஒரு பெண்டிங் வேலை இருந்தது. ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்து எடுத்த அந்த ஃப்ரூட் பேஸ்கெட், இதை நம்ம இனி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி மேலே வச்சிடலாம் அப்படின்னு அதை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை இந்த IKEAலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ப்ரஷ்ஷு இதில் நம்ம வந்து சோப்பை உள்ளே போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஷூ வாஷ் பண்ணுறதுக்காக தான் என் வீட்டுக்காரர் இதை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது வாஷ் பண்ணுறதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டா அந்த லிக்விட் வரும். நம்ம அப்படியே அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ செருப்பும் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. வீட்டுக்குள்ளே போடுற செருப்பு தான் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப அழுக்காக இருந்தால் அதை போடுறக்கே பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால் அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸு, இதுவும் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்த ஐட்டம் தான். இது விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் டேப்லெட். இது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அதனால் அதை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம செடிக்கு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு ஊற்றினோன்னா அது ரொம்ப நல்லா பூக்கும். இதுக்கு ஊற்றும்போது நிறைய தண்ணி கலந்து ஊற்றுங்க. இல்லாட்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. இன்றைக்கி நைட்டு குக்கிங்க்கு வெங்காயம் அண்ட் தக்காளி எல்லாம் போட்டு புதினா சட்னி அரைக்க போகிறேன். இந்த சட்னி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கூட புதினா ஆட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கார்லிக் பராட்டாக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 10-12 பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி பூண்டு கிரேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துகிட்டு அது கூட ஆயில், உங்களுக்கு ஆலிவ் ஆயில் பிடிச்சா அதை கூட சேர்த்திக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். கூட மிளகுத்தூள், உப்பு அண்ட் மிளகாய் தூள் இந்த 3யும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட என்ன ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்திக்கலாம். லைக் கரம் மசாலா இல்லை சாட் மசாலா அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பரோட்டாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட் அது. இப்போ சப்பாத்தியெல்லாம் உருட்டுறதுக்கு திரட்டுறதுக்கெல்லாம் வந்து நான் இப்போ IKEAவில் வாங்கியிருந்த கட்டர் அதே தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் அதில் வந்து நம்ம காய்கறி கட் பண்ணியிருக்கோம், ஈரமாக இருக்கும் அப்படின்னா இந்த சிலிக்கான் மேட்டை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறப்ப. ஆனால் இதை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறது அது ஒரு தனி வேலை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி எடுக்கிறது இல்லை. இதில் பரோட்டா போடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இத்தனைக்கும் இன்னுமே. அதனால பரோட்டா போட்டு மேலே வந்து அந்த ஸ்ப்ரெட்டை பண்ணி மறுபடியும் அதை ரோல் பண்ணி பரோட்டா மாதிரி சுற்றி தேய்க்கணும். அப்படி தேய்க்கும் போது சூப்பராக ப்ராப்பராக வந்து பரோட்டாஸ் லேயராக வரும். இது கூட புதினா சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு இன்றைக்கி டின்னர் முடிஞ்சிச்சு. இந்த vlog உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு மினி vlogல உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.